வணக்கங்க. டாக்டர் பிருத்திவிராஜ் பேசுகிறேன். இப்போது நான் ஃபிசியோதெரபி, அதாவது 6 டாட் ஃபிசியோதெரபி சென்டரை பற்றி ஒரு சின்ன பாயிண்ட்டு சொல்ல வரேன். அதாவது ஒரு ஜாயிண்ட் பெயின், எனக்கே ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் வந்துச்சு. ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் ஏன் வருதுன்னு சொன்னால், ஒரு ஹியூமன் பீயிங், நம்ம மனிதனாக இருக்கிறோம்னா லைஃப் டைமில் ஒரு ஜாயிண்ட்டு நமக்கு டைட் ஆகும். எப்படி ஒரு பேரிங், அதாவது நம்ம ஒரு சைக்கிள்லேயோ ஒரு கார்லேயோ ஒரு பால் அண்ட் ஜாயிண்ட் பேரிங் இருக்கோ, ஒரு ஸ்டேஜில் கிரீஸ் இல்லைன்னா அது அப்படியே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி பிடிச்சிக்கும். இது என்ன காரணம்னா, ஒன்று ஏஜ், ஓவர் ஒர்க்கு, மூணாவது டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன், லைஃப் ஸ்டைல், ஏஜிங். இதனால் எல்லா ஹியூமன் பீக்குமே ஏதோ ஒரு ஜாயிண்ட்டு என்றைக்கோ வரலாம். 50 வயசுக்கு மேலே வந்துடும். 20 வயசுக்கு மேலே சுகர் இருந்தால் அவனுக்கு ஒரு ஜாயிண்டில் வரும். அதுக்கு பேர் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டியில் அது எலும்பு தேஞ்சி அதில் ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஷோல்டர் வந்தால் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் வரும், ஷோல்டரில் ஆர்த்ரைட்டிஸ் வரும். அப்போ நமக்கு என்ன செய்யும்னா, 3 விஷயந்தான். ஃபஸ்ட்டு வலி வரும். ரெண்டாவது வலி அப்புறம் என்ன செய்யணும்னா மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். மூணாவது ஸ்டிஃப்னஸ் வரும். வலி வரும்போது நம்ம வலி மருந்தை தடவிட்டு விட்ருவோம். மூமெண்ட்டு, தலையை எப்படி தூக்க முடியாது, இதுக்கு மேலே போகாது, கை சீவ முடியாது, சட்டையை போட முடியாது, டாய்லெட் போனால் பேக்கில் கை வச்சு கழுவ முடியாது, ஃப்ரண்டில் பட்டன் போட முடியாது, பேண்ட்டை போட முடியாது. அப்போ வலிக்கும், நம்ம அழுக ஆரம்பிச்சிடுவோம். டாக்டர்கிட்ட போனால் சுகர் கூட இருக்குங்க, சுகரை குறைங்கன்னு சொல்லுவாங்க. சுகரை குறைச்சிக்கணும். இந்த சுகரை குறைச்ச பிறகு, சுகரை குறைச்சவொடனே வலி போயிடுமா? போகாது. போன கை தான். திருப்பி அதை கொண்டாந்து நார்மலுக்கு கொண்டாடணுன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். டாக்டர்ஸ் எங்கள் அலோபதிக்கில் என்ன பண்ணோன்னா, இன்டர் ஜாயிண்டில் இன்ஜெக்ஷன் கொடுத்து மறுத்து வைப்போம். ஒரு ஷார்ட் பீரியடு தான் அந்த வலி குறையும். திருப்பி அந்த வலி வர ஆரம்பிக்கலாம். சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அந்த இன்ஜெக்ஷன் போட்டு வலியை குறைச்சிக்கணும். ரெண்டும் தேவை. மூணாவதாக ஒரு முக்கியமான விஷயம், மூமெண்ட்டு பண்ணணும். அதை மூமெண்ட் பண்ணி இப்படி தூக்க வைக்கணும், இப்படி பண்ண வைக்கணும், இப்படி பண்ண வைக்கணும், சட்டை போட வைக்கணும், கை பின்னாடி போக வைக்கணும், தலை சீவணும்னா இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், எனக்கே வந்தப்போ எனக்கு திருப்பி வருமாங்கிற ஒரு ஃபியர் ஆஃப் லெவல் நமக்கு மனசுக்குள்ளே, ஐயோ நம்ம கையால் சட்டை போட முடியலையே, சட்டை கழட்ட முடியலையே, அடுத்தவங்க பார்க்குறாங்களே, சொல்ல முடியலன்னு ஒரு ஃபியர் வரும்போது தான் நான் ஃபிசியோதெரபி சுந்தரேஷனை மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்போ லெஃப்ட் சைடு வந்துச்சு, ரைட் சைடு வந்துச்சு. அப்போ டெய்லியும் அவர்கிட்ட போய் கண்டினியூஸாக 3 months எக்ஸசைஸ் பண்ணேன். அப்போ ரேஞ்ச் மூவ் ஆகிட்டே வந்துச்சு. நிறைய எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸ்டிக்கில் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தாங்க, தொங்க சொன்னாங்க, வால் எக்ஸசைஸ் கொடுத்தாங்க, வீல் எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை, இவரால் செய்ய முடியாது, நம்மளால் கையை சட்டை போட முடியாது. அவர் டெய்லி என்கிட்ட 2 minutes பேசுவார். டாக்டர் இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, நல்லா இருக்குது போங்கம்பார். நான் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நடக்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எவரிடே என்னை அவர் சர்வே பண்ணிக்கிட்டே இருப்பார், என்னை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு தனியாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கொடுத்து எனக்கு எக்ஸசைஸ்லாம் கொடுப்பாரு. ஒரு ஸ்டேஜில் நான் அப்படியே பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய கை நல்லா 90 degree போயிடுச்சு. சந்தோஷமாச்சு. சட்டை போடாமல் முடிஞ்சது, குனிய முடிஞ்சது, நிமிர முடிஞ்சது. இந்த ஷோல்டர், ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஷோல்டர் ஜாயிண்ட்டு ஃப்ரோசன் ஆகிறது தான். இதை ஃபிசியோதெரபியில் தான் அந்த டைட்டான மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியும். அதை அவர் பண்ணி கொடுத்தாரு. அதனால் யாரும் ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்தால் பயந்துக்க வேணாம், ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேணாம். ஃபிசியோதெரபி 6 டாட்டில் இது கிடைக்கிது. தயவுசெய்து இது எல்லோரும் பயன்படுத்திங்க. நன்றி.